ஈரான் விடுத்த கோரிக்கையை ஏற்று எரிசக்தி மின் கட்டமைப்பு மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் மற்றொரு அறிவிப்பை அதிரடியாக வெளியிட்டுள்ளார். ஈரான் நடத்தி வரும் தாக்குதலை அமெரிக்காவால் சமாளிக்க முடியாமல் இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய கிழக்கில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் நாளுக்கு நாள் வீரியம் குறையாமல் நடந்து வந்தது. இஸ்ரேலுடன் அமெரிக்கா சேர்ந்து கொண்டு தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி அமெரிக்காவை நிலைகுலைய வைத்தது. இதற்கு பதிலடி கொடுத்து வரும் அமெரிக்கா தங்களிடமுள்ள அதிநவீன ஆயுதங்களை கொண்டு ஈரானை பந்தாடி வருகிறது. சற்றும் சளைக்காத ஈரான் தங்களிடமுள்ள விலை குறைவான ட்ரோன்களை கொண்டு அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்களை தாக்கி வருகின்றன. போரில் ஈடுபட்டுள்ள 3 நாடுகளும் பொருளாதார ரீதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் உலகளவில் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் பல்வேறு நாடுகள் போரை நிறுத்த அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு 5 நாட்கள் கெடு விதித்திருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஏற்கனவே ஈரானுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி கட்டமைப்பு மீதான ராணுவ தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது மின் கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் நிறுத்தம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், ஈரான் அரசின் கோரிக்கையை ஏற்று எரிசக்தி நிலையங்களை அழிக்கும் நடவடிக்கையை ஏற்று 10 நாட்களுக்கு, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நான் ஒத்திவைத்துள்ளேன் என்றும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். I could just say this: they want to make, and I probably hurt our little negotiation. It gives them a little impetus to say, "Well, I wish you didn't say that." But they said yesterday that we weren't negotiating with them, and now they admit that we were negotiating with them. So they want to make a deal. ஏற்கனவே ஈரானுடன் நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 5 நாட்கள் போரை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அப்படி எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்த ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வந்தது. இந்நிலையில் மேலும் 10 நாட்கள் ஈரான் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஈரான் தற்போது வரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.